கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே வேத பாட ஆராய்ச்சிக்கு தேவனுடைய வாழ்க்கையில் தேவனாக, பூமியின் தேவனாக ஆளுகை செய்து மேற்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு, விருப்பத்தோடு இந்த வேத ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜோயே லைஃப் என்பது தேவனே நம்மில் வாழ்கிற வாழ்க்கை. இது நாம் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. பவுல் சொல்றல, ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படின்னு அவருடைய ஜீவன், அவருடைய ஜீவனே என்னுடைய மனித ஜீவன் அல்ல. நான் மனிதனாக வாழ்வதற்கு, தேவ ஜீவன் தேவனாக வாழ்வதற்கு அவரே என்னில் வாழ்கிறார். அந்த வாழ்க்கைக்குத்தான் தேவன் நமக்கு மறுபிறப்பிலே இந்த நித்திய ஜீவனை தந்தார். நித்திய ஜீவன் என்பது பரலோகம் செல்லும் அனுமதி சீட்டு அல்ல. அது தேவனுடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காகவும் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிரதான நோக்கம் ஆதியிலே மனிதனை சிருஷ்டித்த போது நமது சாயலில் நமது ரூபத்தில் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொன்னவர் அந்த 26ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் பூமியை ஆண்டு கொள்ள கடவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் என்று சொல்லவில்லை, அவர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய அனாதி தீர்மானம் மனிதன் பூமியின் ஆண்டவனாக, பூமியின் தேவனாக வாழ வேண்டும் என்று அவனை தமது சாயலிலே சிருஷ்டித்து அந்த அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்தார். அது என்ன சாயல்? ஜீவனின் சாயல், தேவனுடைய ஜீவனின் சாயல். அந்த தேவனின் ஜீவனின் சாயல் பிசாசு ஆதி முதல் ஆசைப்பட்டான். தான் தேவனுக்கு சமமாய் இருக்க வேண்டும், உன்னதங்களில் வீற்றிருக்க வேண்டும், எல்லாரும் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவன் மிகவும் விரும்பினான். ஆகவே அவன் அகால பாதாளத்திலே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவன் இப்பொழுது இந்த பூமியிலே தள்ளப்பட்ட பின்பு அவன் பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாளுக்கு தேவன் அந்த தேவ சாயலை கொடுத்து ஆளுகையும் கொடுத்து விட்டார் பூமி முழுவதற்கு என்று பார்க்கும் பொழுது அவன் இருதயத்தில் அதை தாங்கவே முடியல. ஏன்? அவன் ஆசைப்பட்டதெல்லாம், அவன் விரும்பினதெல்லாம் தான் தேவ சாயலாக வேண்டும் என்று. ஆனால் தேவனுக்கு தான் சமமாய் இருக்க வேண்டும் என்று. ஆனா அதை யாருக்கு கொடுத்து விட்டார்? அவர் சிருஷ்டித்த மனிதனுக்கு கொடுத்து விட்டார். ஆகவே அவன் ஒரு திட்டம் பண்ணுகிறான், தந்திரம் பண்ணுகிறான். எப்படியாவது இதை திருட வேண்டும். தன்னால் அந்த சாயலை திருட முடியாது. ஏன்? அது தேவனுடைய சுவாசத்தினால் வருகிறது. ஆனால் இந்த ஆளுகையை நான் திருட முடியும். எப்பொழுது திருட முடியும்? இந்த தேவன் சிருஷ்டித்து தேவ சாயலில் இருக்கிற மனுஷனை தேவன் சொன்னவைகளை சந்தேகிக்க வைத்து, அதற்கு எதிர்மாறாக நினைக்க வைத்து, தான் சொல்லுகிற பொய்யை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், தன்னை விசுவாசித்தால், தன் அதிகாரத்துக்கு கீழ் வரும் பொழுது அந்த அதிகாரத்தை, ஆளுகையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவன் நன்கு தேவனுடைய சட்டங்களை அறிந்தபடியினாலே அவ்வாறு ஒரு திட்டம் பண்ணி ஏவாளிடம் வருகிறான். என்ன சொல்றான்? அவன் அங்கு அவர்களை சந்தேகப்பட வைக்கிறான். என்ன? தேவன் சொன்ன வார்த்தையிலே அவன் சந்தேகப்பட வைக்கிறான். சொன்னது உண்டோ, தேவன் சொன்னது உண்டோ என்று சந்தேகப்பட வைப்பதை பார்க்கிறோம். ஏன்? அவன் இவர்கள் தேவனை சந்தேகிக்கும் பொழுது தன்னை சார்ந்து தன்னுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறான். அதுதான் பார்க்கிறோம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, இல்ல 1ஆம் வசனத்தை பார்க்கிறேன்.
தந்திரம் உள்ளதாய் இருந்தது. ஸ்திரீயை நோக்கி, எல்லாவற்றையும் நீங்க புசிக்கலாமா, புசிக்க கூடாதா, புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். எல்லா விருட்சத்தையும் ஆண்டவர் புசிக்கலாம்னு சொல்லி ஒன்ன மட்டும் விளக்கினாரு. ஆனா அவன் அதை நல்லா புரிந்தவனாக, கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று கேட்கிறான். அப்படின்னா என்ன? தேவன் சொன்னதற்கு எதிர்மாறாக ஒரு எண்ணத்தை போடுகிறார். அதற்கு ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்க எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை, ஜீவ விருட்சத்தின் கனியை அல்ல, நன்மை தீமை என்கிற விருட்சத்தின் கனியை தேவன் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சாகவே சாவாய். சர்ப்பம் என்ன சொல்லும்? சாகவே சாவதில்லை. அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, தந்திரத்தின் உச்சக்கட்டம், மோசம் போக்குகிறவன். அவன் என்ன சொல்றான்? இப்போ மோசம் போக்குவதற்கு தேவன் சொன்னதற்கு எதிர்மாறானதை சொல்லுகிறான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. அத நான் ஃபுல்லா படிச்சிடுறேன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே. முதல்ல ஒரு பொய் சொல்லிட்டான், முதல்ல ஒரு சந்தேகத்தை கொண்டாரான் கேள்வி கேட்கும் பொழுது, அப்புறம் பொய்ய சொல்றான், அப்புறம் இதை புசிக்கும் நாளிலே. நான் சொல்றத கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்க ஒண்ணு ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம். நான் ஒரு நல்ல நைஸ் ஐடியா கொடுக்கிறேன். நோ பெயின் சொல்றாங்கல்ல, பெயினே இல்லாம கெயின் பண்ற வழியை நான் சொல்றேன் உனக்கு. இதை புசிக்கும் நாளிலே. ஆண்டவர் சொன்னதை நம்பாத, உன்னை ஏமாத்துறாரு. இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நம்பாத. நான் சொல்றதான் உண்மை. நீ சாக மாட்ட. என்ன தெரியுமா? கண் திறக்கப்படும், கண் திறக்கப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? தேவர்களை போல இருப்பீர்கள். இது அடுத்த பொய். ஏற்கனவே அவர்கள் தேவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ அவங்க வெளி தோற்றத்துல தங்களை சரீர மனிதர்களாய் பார்க்கிறபடினால அதை உணரவில்லை. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இப்ப என்ன சொல்றான்? ஆண்டவர் சாப்பிடாதன்னு சொன்னார்ல, அதை சாப்பிடு. அதை சாப்பிட்டுட்டீனா என்ன தெரியுமா? உன் கண் திறக்கப்படும். அதுக்கப்புறம் உனக்கும் தேவனுக்கும் வித்தியாசமே இல்லை, நீதான் தேவன் அப்படின்னு அவன் சொல்றான். இது சுத்த அபத்தம், பொய். ஏன்? அவங்களை சிருஷ்டிக்கும் போதே தேவ சாயல்ல தான் இருக்காங்க. தேவ சுவாசம் அவர்களுக்குள்ள வந்தபடினால தேவ ஞானம், அறிவு அவர்களுக்குள்ள இருக்கிறது. அப்படித்தானே? நம்ம பற்றி அங்க வேதத்துல சொல்லும் பொழுது அத இப்ப அவன் இழந்து போனதை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகவேதான் நான் சொல்றேன், இப்ப புசிக்கும் நாளில நீங்க அறிந்து கொள்ள போவதில்லை. கொலைசேருக்கு வாங்க, அங்க என்ன சொல்றார் பாருங்க. கொலைசேர் 3ஆம் அதிகாரத்துல தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவுடையவர்களாக இருக்கிறாங்க. எப்படி? தேவ சாயலில் தேவனை போல எல்லா விதத்திலும், தேவ ஞானத்துல, தேவ அறிவுல, தேவ அன்புல, தேவனுடைய நீதியில, தேவனுடைய சாயலில் பூரணமா இருக்காங்க. ஆனா இவன் என்ன சொல்றான்? பொய் சொல்றான். அதுதான் அவன் தந்திரம். ஏன் இதை நான் விளக்கி சொல்றேன்? இன்னைக்கும் அப்படிதான் கிரியை செய்யறான். ஏன்னா அங்க அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது அவனுக்கு அதிகாரமும் இல்ல, வல்லமையும் இல்ல. அவன் விழுந்து போன தூதன், அவன் ஒண்ணுமே இல்லாத சைவர் தான். அதனாலதான் அவனுக்கு வழியே இல்லை இவங்களை மேற்கொள்றதுக்கு. ஏதுவா ஒரு தந்திரம் பண்ணணும்னு சொல்லி ஒரு தந்திரத்தை பண்ணி ஏவாளை வஞ்சித்து, ஏவாள் மூலமா ஆதாமையும் வஞ்சித்து
அதிகாரத்தை, ஆளுகை பெய்ய எப்படி பெற்றான்? அவர்கள் தேவனை சார்ந்து கொள்ளாமல் பிசாசை சார்ந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன? அவன் பொய் தான் உண்மைன்னு ஏற்றுக்கொண்டாங்க. தேவனுடைய உண்மை, இவன் தேவ சாயலில் இருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை மீறினால் அது பாவம், மரணம் என்று சொல்லுகிறார். அதோட சம்பளம். இதை என் கட்டளை நீ மீறினா சாகவே சாவா என்று சொல்லுகிறார். இவன் என்ன சொல்றான்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவர் சுத்த பொய் சொல்றாருன்றான். யாரு பொய் சொல்றாரு? சத்திய தேவனை சொல்லுகிறான். பொய்க்கு பிதா. அவன் பிழைப்பதே பொய்யினாலதான். அவருக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அவன் காலத்தை ஓட்டுறது, அவன் பிழைப்பது பொய்ய ஒன்ன வைத்துக் கொண்டுதான். அதனால அந்த ஒரு பொய்யை தான் எடுத்து விடுறான். எப்படி எப்படி யாராருக்கு என்னென்ன பொய்ய சொல்லணும், என்னென்ன சூழ்நிலையில போய் அந்த சூழ்நிலையை வைத்து பொய்யை சொல்லி அவங்களை தம்முடைய ஆளுகை கொண்டு வரணும்னு அவன் இரவும் பகலும் சுற்றி திரிகிறான். இங்க ஏவாள் எடுத்து அப்படித்தான் பொய்ய சொல்றான். இப்ப இவங்க பொய்யை ஏற்றுக்கொண்டபடினாலே சாத்தானை ஏற்றுக்கொண்டார்கள், தேவனை தள்ளி விட்டார்கள். அப்படின்னா என்ன? சத்தியத்தை தள்ளி பொய்யை ஏற்றுக்கொண்டபடினாலே சத்திய தேவனை தள்ளி பொய்க்கு பிதாவை தங்கள் ஆண்டவராக, அதிகாரியாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப என்ன பண்ணாங்க? அவனுடைய ஆளுகைக்கு கீழ் போனார்கள். அவ்வாறு அவன் தேவன் கொடுத்த ஆளுகையை தன்வசமாக திருடி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன்பா ஆண்டவர் அங்க வந்து அதை தடை செய்ய முடியாது? பிசாசு திருட வரான்னு தெரியுது இல்லைன்னு. ஆண்டவர் இஸ் எ ஜென்டில்மேன். ஒண்ணு, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை சட்டம், சட்டம், சட்டம். அந்த சட்டத்தை நீதியுள்ள தேவன் மாற்றுவதில்லை. இரண்டாவது, மனிதனை சுய சித்தம் உள்ளவனாக சிருஷ்டித்தார். அதுல வந்து அவருடைய சித்தத்தை திணிக்க தன்னுடைய சாயல், எப்படி தேவன் தானாக நினைத்ததை செயல்படுத்துகிறாரோ அதே மாதிரி மனிதனும் தெரிந்தெடுத்து இஸ் a chooser with a free will. சுய சித்தம், அவனாக தெரிந்தெடுக்கும் சித்தத்தோடு. அதனாலதான் ரட்சிப்புல கூட என்ன பண்றாரு? கொடுத்துறாரு எல்லாருக்கும் ஃப்ரீயா. யார் தெரிந்தெடுக்கிறார்களோ அவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள். அதனாலதான் அவர் அங்க வந்து தடை செய்யவில்லை சாத்தான. ஆனா இழந்து போனதை அவர் திரும்பவுமாக மீட்டு கொடுத்தார். எதற்கு நான் சொல்ல வருகிறேன்? இன்றும் பிசாசு இப்பொழுது ஆதியில் அவன் விழ தள்ளப்பட்டது போல ஒரு அதிகாரமும் ஆளுகையும் இல்லாதவனாக, வல்லமையும் இல்லாதவனாக, ஒரு சைபராக தான் இருக்கிறான். வேதம் முழுவதுமா அதை நான் போன வாரமே சொன்னேன். அப்படிதானே? ஒடுக்கினவன் ஒடுங்கி போனானே, பொன்னகரி ஒளிந்து போனானே, அவன் படுக்க புழு, அவன் போர்வ பூச்சி, அவன் தள்ளப்பட்டவன். அவனை பார்க்கிறவங்க எல்லாம் அவனை வேடிக்கை பொருளா பார்த்து, அது வந்து எசேக்கியேல்ல சொல்லுவார். 28, 18, 19 வாசங்களை வாசித்து பாருங்க. சொல்லுவாரு, வேடிக்கையாக அவனை பார்த்து சிரிப்பாங்கன்னு போட்டிருக்கு. அப்பேற்பட்டவன் அவன் வேடிக்கை பொருளாகி விட்டான். அததான் நம்ம கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 15லயும் பார்க்கிறோம். அவனை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி, அவனை சைபராக்கி, அவனை வேடிக்கை பொருளாக, சிரிக்கும் பொருளாக்கி விட்டார். சில இங்கிலீஷ் வேர்ஷன்ல அப்படியே he made him a laughing stock அப்படின்னு போடப்பட்டு இருக்கிறது. எப்படி? அவனை சைபர் ஆக்கி எல்லாரும் பார்த்தாங்க. சொல்றாருல எசேக்கியேல், ஏசாயா சொல்றாருல 14, எசேக்கியேல் 28 அதிகாரத்துல, ஆனா இவனா இவனா இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்கத்தக்கதாக அவனை அப்படி மாற்றி விட்டார். எப்போ? சிலுவையில. சிலுவையில அவனை உரிந்து கொண்டு. அப்போ நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய சத்துரு என்னங்க? ஒரு வேடிக்கை பொருள். அவன் நமக்கு நோ மேட்ச் ஃபார் அஸ். ஏன்? உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருப்பவர் அவன் வேடிக்கை பொருள். அதே எசேக்கியேல் 28, 19 என்ன சொல்றாரு? அவன் சாம்பல், தூசி, ஒன்றுமில்லாதவன், நாதி இல்லாதவன், கையால் ஆகாதவன், அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது.
அதனாலதான் யோசுவா கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு, நான் இருக்கேன்டா, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. இன்னைக்கு எந்தவும் என்ன சேதப்படுத்துவதில்லை, எந்த பிசாசும் எனக்கு எதிர்த்து நிற்பதில்லைன்னு காரணம் என்ன? அவன் ஒண்ணுமே இல்ல. எல்லா வல்லமையும் அதிகாரமும் உரிந்து கொள்ளப்பட்டு அவனை சைபர் ஆக்கி பூஜ்யமாக்கி எல்லாரும் பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிக்கிற காலின் கீழே உள்ள தூசி ஆக்கிட்டாரு. நம்முடைய பார்வையை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதத்தின் பார்வை அது தேவனுடைய பார்வை. தேவன் நம்மை எவ்வாறு நம்முடைய சத்துருவை பார்க்க சொல்லுகிறார்? அவனை தூசியா, தோற்கடிக்கப்பட்டவனா, பூஜ்யமா, எல்லாரும் பார்த்து கேலி பேசி சிரிக்கிறவனா, ஒன்றுமில்ல, நாட், சைபர், ஜீரோ, அவ்வாறு பார்க்க சொல்லுகிறார். ஆனா கேட்கும் போது நல்லா இருக்கும். சூழ்நிலையில அப்படி பார்க்க மாட்டோம். ஏன்? சூழ்நிலையை பார்க்கிறோமே. அந்த சூழ்நிலைக்கு பின்னால கிரியை செய்கிற ஆவி ரொம்ப ஏன் அந்த சூழ்நிலை நமக்கு அவ்வளவு பெருசா தெரியுது. நம்ம எதிர்த்து நிற்கிற சூழ்நிலை அவ்வளவு எதிர்த்து பெருசா இருக்கிறது. அதனால அதுக்கு பின்னால ஒரு ஆவி கிரியை செய்யறத முதல்ல அறியறதே இல்லை. அதனாலதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே சொல்றாரு, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இது நம்பர் 1 பாயிண்ட். இது ஸ்ட்ராங்கா நம்ம மனசுல இருக்கணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவங்க தாங்க. இந்த வியாதிக்கெல்லாம் காரணம் இதுதாங்க. அன்னைக்கு அங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க, இத சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது இல்லங்க. அதற்கு பின்னால் இருக்கிற ஆவி. இது அவன் அந்த பொய்யை மனதிலே கொடுத்து ஏற்றுக்கொண்டபடினால, ஆமாமா நான் மழையில நனைஞ்சங்க, எனக்கு அப்பவே தெரியும் கோல்டு பிடிச்சிடும், ஃபீவர். ஏன் அந்த பொய்யை ஏன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சாவுக்கேதுவான யாதொன்றை நீங்கள் சாப்பிட்டாலும் சேதப்படுத்தாதுன்னா சேதப்படுத்தாது. ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது என்றால் ஒன்றும் மேற்கொள்ளாது. இது தேவன் சொல்லும் சத்தியம். பிசாசு என்ன பண்றான்? உலகத்தின் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக தவறான காரியங்களை கேட்டு, அது யாரு? உலகம் பேசல, மனிதர அவனுக்கு பின்னால ஒரு ஆவி இருந்து பேசுகிறது. அதன் மூலமாக அதை கேட்டு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி என்றால் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன? இந்த மாம்சம் இரத்தத்தோடு இருக்கிற மனிதனே அல்ல, அவர்கள் பின்னால் இருக்கிற ஆவி. அந்த ஆவி காணப்படாத மண்டலத்திலே காணப்படாத ஆவியாக இருக்கிற ஒரு நபர். அவன் ஆவியா இருக்கிறபடினாலே அவனுக்கு பெரிய கூட்டம். அவன் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது. அவனுடைய சேனை மூலமாக அவன் ஆபரேட் பண்றான். நான் போன வாரமே அவனுடைய இதை சொன்னேன். இஸ் நாட் ஆம்னிபோட்டன்ட், இஸ் நாட் ஆம்னிபிரசன்ட். அப்படின்னா அவன் சர்வ வல்லமை உள்ளவனும் அல்ல. சர்வ வல்லமை உள்ளவனா இருந்தா ஏன் பொய்யை தூக்கிட்டு வரணும்? தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தி செய்யலாமே. இப்ப அவன் பொய்யல தூக்கிட்டு வரான், உங்கட்டையும் எங்கிட்டையும். ஆதாம் ஏவாள்கிட்ட போன மாதிரி அந்த நிலைமைக்கெல்லாம் வந்துட்டான். ஆதாம் விழுவதற்கு முன்பாக பிசாசு என்ன நிலையில் இருந்தானோ அந்த நிலைக்கு இப்ப வந்துட்டான். ஆனா நாம தான் அதை அறியலையே. நம்ம பிரச்சனையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம், ஏதோ ஒரு மனுஷன், இந்த ஆள் தான் காரணம் அப்படின்னு மாம்சம் ரத்தத்தை நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் நீ பூமியை ஆளுகை செய்ய வேண்டுமானா உன்னை ஆளுகை செய்யாதபடி தடை செய்கிறவன் நீ அல்ல, மற்ற மனிதர்களும் அல்ல. யாரு? இந்த சத்துரு இருக்கானே, அவன் தாம் பொய்யை விதைக்கிறான். என்ன பிரதானமான பொய்? என்ன? ஆதாம் ஏவாளுக்கு என்ன பொய் சொன்னான்? இயேசு கிட்ட வந்து என்ன பொய் சொன்னான்? அதே பொய்யத்தான் நம்ம கிட்டையும் சொல்றான். என்ன சொல்றான்? அவனுடைய மெயின் அட்டாக்கே எதுலங்க இருக்குது? இவன் ஆளுகை செய்யக்கூடாது, அப்படிதானே? நான் விரும்பினதை கொடுத்துட்டாரு, அதை எப்படியா நான் ஆளுகை செய்யணும். என் பொய்ய நம்பிட்டானா நான் அவனை ஆளுகை செய்ய முடியும். அதுக்காக என்ன பண்றான்? நீ தேவ சாயலில் இல்ல. His attack is only against the God's image. ஆதாம் ஏவாளுக்கு தேவ சாயல் இருந்தது, அதை தான் அட்டாக் பண்ணான்.
பொய்யின் மூலமா அவர்கள் இழந்து போனார்கள். இன்னைக்கும் நமக்கு அந்த சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பொய்யை தூக்கிட்டு வரோம். ஆண்டவர்கிட்ட அப்படிதான் வரோம். நீ தேவகுமாரனா? இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுமே. 40 நாள் பாஸ்டிங் இருந்துட்டீரு. எப்படி அழகா வரோம் பாருங்க சூழ்நிலையில. ரொம்ப கரிசனை உள்ளவன் மாதிரி. ஐயோ உங்க மேல ரொம்ப பரிதபிக்கிறவன் மாதிரி. இவ்வளவு கஷ்டப்படுறிய, இவ்வளவு துன்பப்படுறிய, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீ யாரு தெரியுமா? தேவகுமாரன் தானே. கல்ல அப்படியே நீ ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே இட்லி ஆயிடும், தோசை ஆயிடும். அப்படியே சாப்பிட வேண்டியதானே. இல்லைன்னா இந்த வனாந்தரத்துல எங்க இருக்கு? நீ எங்க போய் சாப்பிடுவ? பாஸ்டிங் முடிச்சுட்டு போகணும்ல, அவ்வளவு தூரம் நடந்து போகணும்ல, வனாந்தரத்துல இருந்து ஊருக்கு. சும்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு சோதனையை கொடுக்கிறோம். அது மட்டுமா, நீ தேவனுடைய குமாரன் தானே. மேல இருந்து தாள குதியும். தூதர்கள் தாங்குவாங்க. உலகமெல்லாம் ஒண்ணு அறிஞ்சிடும். ஓ பெரிய எருசலேம் உப்பரிகையிலிருந்து இயேசு என்ற ஒரு நபர் குதித்தார். தூதர்கள் வந்து அவரை தாங்கி கொண்டு போனார்கள். அப்படியே வந்து தரையில உட்கார வச்சுட்டாங்க. அப்போ பிரதானமாயிடும் அப்படின்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்படிதானே? நான் ஏற்கனவே தேவகுமாரன் தான். நான் இப்படி அற்புத அடையாளம் செய்து தேவகுமாரன்னு காமிக்க வேணாம். நான் ஏன் தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தை ஒன்றும் போதும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவ வார்த்தையினாலே. அவர் எடுத்ததுமே அப்பால போனவனை துரத்துல. ஆகவேதான் இன்னைக்கு என்ன சொல்றாரு? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது தேவ வார்த்தையினாலே எதிர்த்து நில்லுங்கன்றாரு. நான் ஏற்கனவே தேவ சாயல் தான்டா. நீ ஒண்ணு இப்ப புதுசா சொல்லி நான் தேவ சாயலா மாற போறது இல்லையே. தேவ வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் தேவர்கள், அப்படித்தானே? தேவ குமாரர்கள். இப்பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலில் இருக்கிறோம். அவருடைய பரிபூர்ண அறிவு, ஞானம், மகிமை எல்லாவற்றிலும் நாம் இருக்கிறோம். இது நான் ஏதோ செய்து அத கண்ணால பார்க்கறனால, தரிசித்து நடப்பதனால அதை நான் விசுவாசிக்கிறவன் அல்ல. நான் தரிசித்து நடப்பவன் அல்ல. ஐம்புலன் உணர்வு சொல்லுவதை நம்பி ஏற்றுக்கொள்ளுபவன் அல்ல. நான் காணப்படாத மண்டலத்தில் நான் என்னவாக இருக்கிறேன்? புது சிருஷ்டி, கிறிஸ்துவோடு ஒன்றாய் இருக்கிறேன். அவருடைய சாயல் என்னுடைய சாயல், அவருடைய ரூபம் என்னுடைய ரூபம், அவருடைய ஆளுகை என்னுடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம், அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி. இது காணப்படாத மண்டலத்தில் நான் என்னவாக இருக்கிறேன் என்று காணப்படாத தேவன் தம் ஆவியினாலே காணப்படாத தேவ வார்த்தையில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நான் காணப்படாத ஆவிக்குரிய மனிதன். அந்த ஆவிக்குரிய மனிதன் வாழ்வது ஆவிக்குரிய வார்த்தை, தேவன் சொல்லுகிற வார்த்தையினால் தான் நின்னார். இன்னைக்கும் நாமையும் அப்படிதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றாரு, இவங்க யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஆகவே முதலாவது நம்முடைய இந்த சத்தியம், இது ஆவிக்குரிய யுத்தம் அல்லது இது ஆவிக்குரிய போராட்டம். இது மாம்சத்துல செய்யறதல்ல. நாங்க மாம்சத்துல வாழ்ந்தாலும் எங்களுடைய போராயுதங்கள் ஆவிக்குரியவைகள் என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா யோசித்து பாருங்க. இந்த போராட்டத்தில் மாம்சத்துல நாம் போராடுவதல்ல, ஆவியிலே தான் போராடுகிறோம். ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் காணப்படாத பிசாசு, காணப்படாத பொய்ய உண்மைன்னு சொல்றான். அப்ப யுத்தம் எதுக்கு நடக்குது? தேவனுடைய சத்தியம். அங்க அப்படித்தானே? சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய், இவன் சாகவே மாட்டாய். சத்தியம், பாவத்தின் சம்பளம் மரணம் நாங்க சொல்லும் போது இவன் வந்துட்டு என்ன சொல்றான்? நீ சாக மாட்ட, சும்மா சாப்பிடு. அத சாப்பிட்டுட்டா உனக்கு அட்வான்டேஜ் இருக்கு.
என்ன? நீ தேவனை போல இருப்ப. நீ நீ அவரை அட்மையர் நீனே தேவன் ஆயிடுவேன்றான். ஆனா ஏற்கனவே அவன் பூமியின் ஆண்டவனாக தேவனாக அவனை வைத்திருந்தார். தேவ சாயலில் தேவனுவர். இன்னைக்கு அதேதான். ஏன் நமக்கு திரும்ப திரும்ப அவன் தொந்தரவு கொடுக்க அலைகிறான்? அவனுக்கு பொறாம. நான் ஆசைப்பட்டதை இந்த சந்தர் சிங் பையன் பெற்றுட்டானே. இந்த சந்தர் சிங் ஏன் அவன் ஆவிக்குரிய மண்டலத்தை ஆவியில் இருந்து பார்க்கிறான் என் சாயல. அதனால என்னை எப்படியா வஞ்சிக்கணும் அப்படின்னு பொய்ய தூக்கிட்டு வரான். நீ மனுஷன் தானா? அவனுடைய எண்ணம் என்ன? நீ தேவன் அல்ல, நீ மனுஷன் உன்னை நினைக்க வைக்கணும். ஏன்? ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் அவன் வாழ்வான். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. நீ நினைக்கிற நினைப்புக்கு மேல வாழ முடியாது. நீ மனுஷன் நினைக்க வச்சுட்டானா அவன் பொய்ய நம்பி மனுஷனா வாழ்வ. ஆனா நீ தேவன் என்று உன்னை நினைக்க சத்தியம் சொல்லுகிறதை நீ நினைக்க ஆரம்பித்தீனா தேவனா வாழ்வ, தேவ ஜீவனில் வாழ்வ. வேற ரகசியமே இல்ல. இந்த ரகசியம் அவனுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் அவன் இந்த யுத்தத்தை எங்க பண்றான்? டைரக்டா மைண்ட்ல தான் அடிக்கிறான். இந்த யுத்த களமே மனம் 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 மனம்தான் யுத்த களம். மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட். முதல் சொன்ன சத்தியம் இது ஆவிக்குரிய யுத்தம். காணப்படாத மண்டலத்திலே நடக்கிற யுத்தம். இரண்டாவது என்ன சொல்றாரு? இந்த யுத்த களம் மனதிலே நடக்கிறது. நம்ம போய் வேற எங்கேயும் யுத்தம் மனதில்னால நாம் எதிர்க்க வேண்டிய இடம் எங்கங்க? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்க்க வேண்டிய இடம் எங்க? மனதில் தான். மனதுல அவன் முட்டைய போட்டு கூடு கட்டி குஞ்சு பொறிக்காதபடி அதை எதிர்க்க வேண்டும். அவன் எண்ணங்களை அனுப்பலாம். சூழ்நிலைகள் மூலமாக, நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாக, டிவி சேனல்ஸ் மூலமாக, சபையில தவறான உபதேசங்களை போதிக்கிறவர்களால என்ன பண்ணலாம்? தவறான பொய்யான எண்ணங்களை அனுப்பலாம். ஆனா நம்ம தான் என்ன பண்ணணுமா? சத்தியத்தில் நிலை பெற்று விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அந்த பொய்க்கு எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வேற ஒண்ணுமே சொல்லலங்க. உங்க மனதுல அந்த பொய்க்கு இடம் கொடாதீங்க. எப்பொழுதுமே அவன் எப்படி நம்ம பிடிக்கிறான்? ஒரு எண்ணத்தை தருகிறான். அந்த எண்ணம் சரி கரெக்டா தானே இருக்கு. என் ஐம்புலன் அறிவின் பிரகாரம் பார்த்தா, என் மூளை அறிவின் பிரகாரம் பார்த்தா, என் பகுத்தறிவு பிரகாரம் பார்த்தா இது கரெக்ட் தான் அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டோமானால் நாம் மனுஷன் தானே, நாம் மனுஷன் தானே, இந்த மனுஷ சரீரத்துல தானே வாழ்றேன், எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சூழ்நிலைமை கொண்டா பாரு. உனக்கும் வியாதி அவனுக்கும் வியாதி, நீனும் கடன் படுற அவனும் கடன் படுறான், என்ன வித்தியாசம்? நீ என்னமோ தேவன் தேவன் தேவ சாயம் சொல்லிட்டு அலையிறியே அப்படின்னு சூழ்நிலைகள் மூலமாய் பேசுவான். ஆனா நம்முடைய மனம் இந்த யுத்தத்தில் என்ன? மனம் தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது? சூழ்நிலை அல்ல, ஐம்புலன் உணர்வு சொல்லுவதல்ல. தரிசித்து நடப்பவன் நான் அல்ல, ஆவியினால் நடத்தப்படுகிறவன், வேத வசனத்தினால் நடத்தப்படுகிறவன். வசனத்தினால் பிழைப்பவன் தான் விசுவாசத்தினால் பிழைப்பவன், ஆவியினால் நடத்தப்படுகிறவன். அதுதான் கிருபையில் நடத்தப்படுகிறது. அதனாலதான் நம்ம எல்லாமே எப்ப சொல்றோம்? இந்த மனம் கிருபையின் மனமாக இருக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்தின் மனமாக இருக்கக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் மனம் என்ன சொல்லும்? நீ நீ இப்படி செஞ்சாதான் நீ தேவனா இருக்க. ஆனா கிருபை என்ன சொல்லுது? தேவன் எல்லாமே செய்துட்டாரு, நீ இப்படித்தான் இருக்க. எப்படி? தேவனாக தான் இருக்க, நீதிமானாக தான் இருக்க, பரிசுத்தவானாக தான் இருக்க, ஜெயமுள்ளவனாக தான் இருக்கன்னு. அப்போ நம்முடைய மனதில் தான் அவன் தாக்குகிறான். அப்போ இந்த யுத்தத்தை நம்முடைய மனம் புதிதாகிறது தான் இந்த யுத்தத்தில் அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்பது.
இந்த மனம் புதிதாக வேண்டுமானால் வேதத்தை தியானிக்காமல் புதிதாகாது. சும்மா ஒரு நாள் படிச்சுட்டு போறனால, மனப்பாடம் பண்றனால மனம் புதிதாகாது. மனம் புதிதாக வேண்டுமானால் தியானம் பண்ண வேண்டும். தியானம் பண்ண வேண்டும்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ, புது சிருஷ்டி அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை திரும்ப 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 நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் கிறிஸ்துவை பற்றிய உண்மை எல்லாம் என்னை பற்றிய உண்மை. இப்பொழுது நான் கிறிஸ்துவாய் இருக்கிறேன். அப்படியே சொல்றாரு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசித்து பாருங்க. சொல்றாருல, நான் அநீதி அல்ல, நான் நீதி. என்ன நீதி? தேவனுடைய நீதி. சாதாரண நீதி இல்லைங்க, சாதாரண நீதி அல்ல, தேவ நீதி. சாதாரண பரிசுத்தம் அல்ல, அசாதாரணமான தேவனுடைய பரிசுத்தம். நான் பேலியாளில் இல்ல, நான் கிறிஸ்து. அப்படிதான் சொல்றாரு. நான் இருள் அல்ல, நான் ஒளி. இருள்னா என்ன? அறியாமை. நான் வெளிப்பாடு பெற்றவன், அறிவு, வெளிப்பாடு அறிவு பெற்றவன் அப்படின்னு திரும்ப 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 நமக்கு நாமே நினைப்பூட்ட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான் அடிக்கடி, என் ஆத்மாவே, நாம் எப்படி பேசுகிறோம்? நமக்கு நாமே பேசும்போது நம்ம ஆத்மாவட்ட பார்த்து தான் பேசுறோம். ஆவியில இருந்து தேவனோடு பேசுகிறோம். உலகத்திற்கு நம்முடைய சரீரத்திலிருந்து தொடர்பு கொள்ளுகிறோம். நமக்கு நம்முடைய ஆத்மாவில். அப்ப என்ன சொல்றான்? என் ஆத்மாவே, நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாத. உன் மனதை அப்படியே மாற்றிக்கொண்டே இரு. இவ்வளவு செஞ்சிருக்காரு, அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு இரு. அதை செய்தவர் இதை செய்யாமல் போவாரோ அப்படின்னு நம்ம அந்த பழைய உடன்படிக்கையில ஆத்துமாவை மறுரூபப்படுத்துவதில்லை. அப்படின்னா என்ன? மனதை மாற்றி அமைப்பதில் கருத்துள்ளவனா இருக்கிறான். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் கவலைப்படுற? நான் இன்னும் அவரை நம்புவேன். என் கண்மலையானவர், அவரை நான் இன்னும் நம்புவேன். எங்க பேசுறான்? தன் ஆத்துமாவை பார்த்தவன் பேசுகிறான். இன்னைக்கு நம்ம தியானம்னா என்ன? நாம் ஆத்துமாவிலே பேசுவதுதான். நம்முடைய மனதிலே நமக்கு நாமே பேசி நமது மனதை மாற்றிக்கொள்வதுதான். That is what we call it muttering. அதனாலதான் யோசுவா 1:8 அதை சொல்றாரு, அது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4 தான் அது கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். இருதயத்தை விட்டு பிரியாமல் காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எப்ப நடக்கும்? நான் சொன்னல, மட்டரிங், பாண்டரிங், இமேஜினிங். 3. மட்டரிங் வாயில தொடர்ந்து நாம் பண்ணின அறிக்கையில் உறுதியாயிருக்க கடவோம். மட்டரிங் மாத்தியே பேசக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ சத்தியத்தையே என் வாயில, சத்தியத்தை தன் இருதயத்தில் பேசுபவன். சங்கீதம் 15 சொல்றாருல, 2ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவர் சத்தியத்தை தன் இருதயத்திலே பேசுபவன். அப்போ அதையே நாம் பேச வேண்டும். அதற்கு எதிரான காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா பேசக்கூடாது, அதை நினைக்க கூடாது, அதை படம் பிடிச்சு. ஆனா அதை நம்ம வாயில பேசினாலே இருதயத்துல படத்தை உண்டாக்குறோம். எதை நீ பேசுற அதுதான் இருதயத்துல படம் உண்டாக்குறோம். அதுலதான் வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை தான் நடக்கிறோம். பிசாசு பொய்ய நீ ஏற்றுக்கொண்டு பேசினா இருதயத்துல இருள் தான் இருக்கும், வெளிச்சம் வராது. ஏன்? அது பொய். இருள் இருக்கிற வரைக்கும் அவன் கிரியை செய்வான். அவன் அதிகாரம் ஆளு. ஏன்? அவன் இருளின் அதிகாரம். இருளுக்கு ஏன் இடம் கொடுக்கிற? நீ வெளிச்சத்தில் இருக்க வேண்டியவன் அல்லவா? நீ வெளிச்சத்தின் பிள்ளை அல்லவா? அப்ப என்ன பண்ணணும்? வெளிச்சம் எங்க இருந்தா வரும்? சத்திய வசனத்துல ஆவியானவர் கொடுக்கிறதா வெளிச்சம். எப்ப சத்திய வசனத்துல வெளிச்சம் தருவாரு? நீ தியானிக்கும் போது தானே. இருதயத்துல வசனம் இல்லைன்னா ஆவியானவர் கிரியை செய்ய முடியுமா? ஆவியானவர் கிரியை செய்யறான்னு சொல்றீங்க. எப்ப செய்யறாரு? யாருக்கு செய்யறாரு? இருதயத்துல வசனத்தை வைத்தவனுக்கு தான். இருதயத்துல வசனம் இல்லைன்னா அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது.
அதனாலதான் கலாத்தியர் 3:4-5 என்ன சொல்றாரு? 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லும்போது எங்க என்ன சொல்றாரு? உங்களில் அற்புதங்களை செய்கிறவர் கிரியையினாலா விசுவாச கேள்வியினாலான்ற. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இந்த இருதயத்துல வெளிச்சம் வருவதுதான் விசுவாசம். அவர் எப்ப அற்புதம் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும் அப்படின்னா, மனுஷ சாயல் இருக்க நீ நினைக்கிறியே, உன்னை தேவ சாயலா எப்ப வெளிப்படுத்த முடியும்? இந்த ஜீவனை எப்ப வெளிப்படுத்த முடியும்? விசுவாசத்தினால. என்ன விசுவாசம்? வசனத்தை கேட்டு நீ பேசி பேசி கேட்டு கேட்டு இருதயத்துல பதித்து ஆவியானவர் வெளிச்சம் கொடுக்கும் பொழுது, அப்போ ஆவியானவர் கிரியை செய்தாதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஆவியானவர் தான். அதான் சொல்றோம்ல, விசுவாசம் ஒரு காரியத்தையும் செய்யாது. விசுவாசம் எதன் மீது வைக்கிறோமோ அந்த காரியம் நமக்கு காரியத்தை நடப்பிக்கும். விசுவாசம் எதையும் செய்யாது. திரும்பவும் சொல்லுகிறேன். அது இட்ஸ் ஒன்லி a சேனல். இட்ஸ் ஒன்லி an இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கிறோமோ அவங்க நமக்காக வேலை செய்யறாங்கன்றது தான் விசுவாசம். ஆவியானவர் மேல விசுவாசம் வைக்கிறோம், சுவிசேஷத்தின் மேல விசுவாசம் வைக்கிறோம், தேவனுடைய வார்த்தை. ஏன் அந்த வார்த்தை நமக்காக காரியங்களை நடப்பிக்கும். தேவ ஆவியானவர் நமக்காக நடப்பிப்பார். அதுதான் விசுவாசம். அததான் என்ன சொல்றாரு? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நான் முதல்ல சொன்னேன், இது ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தம் மனதிலே நடக்கிற யுத்தம். ஏன்? அவன் எண்ணத்தை, நம்முடைய மனதின் எண்ணங்களை பிடிக்கதான் அவனுடைய வேலை. அவனுக்கு நன்றாக தெரியும், அவனுடைய பொய்யை நாம் ஏற்றுக்கொண்டால், நம்முடைய எண்ணம் அவனுடைய பொய்யுக்கு ஏற்றதா இருந்தால் அவன் ஆளுகை நம்ம செய்ய முடியும். ஏன்? நாம் இருளில் இருப்போம். இருளில் இருப்போம். ஏன்? அவன்கிட்ட வெளிச்சமே இல்லை. பொய்னா இருள், அறியாமை. அந்த இருளில் இருக்கும் போதுதான் அவன் கிரியை செய்ய முடியும், ஆளுகை செய்ய முடியும், இருளின் அதிகாரம். ஆனா நாம் இருக்கிறது வெளிச்சத்தின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியம் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுறேன். இப்ப திருப்பி என்ன சொல்லுகிறாரு? இந்த யுத்தத்துல மனதை மாற்றி அமைக்காமல் வெற்றி பெறவே முடியாது. அததான் இங்க ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இதை நான் வாசிக்கிறேன். பிசாசின் தந்திரங்களோடு 11ஆம் வசனம், எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற, ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? அவன் எல்லாரும் புரிய வேண்டிய சத்தியம், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஓயாம இரவும் பகலும் அவன் 24/7 ஒரு வேலையை செய்யறான். என்ன? பொய்யை எய்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய எண்ணங்களை பிடிக்க வேண்டும் என்று வீணான மாயைகள் மூலமாக பொய்யை அனுப்பி கொண்டே இருக்கிறான். மாயான உலகத்தின் காரியத்தின் மூலமாக அவனுடைய வேலையே அதுதான். அவனுடைய ஜாபே பொய்ய சொல்லி நம்முடைய மனதை கரைப்படுத்த வேண்டும், நம்முடைய மனதை பிடிக்க வேண்டும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? அதுதான் அவனுடைய தந்திரம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படி என்ன சொல்றாரு? நீ சண்டையெல்லாம் போடாதடா இந்த யுத்தத்துல. நீ போராட வேண்டியதே இல்லை, நீ கிரியை செய்ய வேண்டியதே இல்லை. உன்னுடைய வேலை நிக்கிற வேலை. அப்படிதானே? அங்க மோசே இஸ்ரவேலரை வனாந்திரத்துல கூட்டிட்டு வரான் எகிப்திலிருந்து. பின்னால பார்வோன் சேனை, முன்னால சிவந்த சமுத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசித்து பாருங்க. என்ன சொல்றாரு?
இது உங்களுடைய யுத்தம் அல்லப்பா, அது என்னுடையது. அதேதான் இன்னைக்கு நமக்கும் சொல்றாரு. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது என்னுடைய யுத்தம். அத சொல்லிட்டு உடனே சொல்றாரு, நீங்கள் சும்மா நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அதாங்க தியானம். பார்க்கிறது தான் தியானம். இருதயத்துல படம் பிடித்து என்ன பார்க்கிறது? கர்த்தர் யுத்தம் பண்ணி ஏற்கனவே ஜெயித்து விட்டார். இந்த யுத்தத்துல நம்ப யுத்தம் பண்ணி ஜெயிக்க போறோமா? இல்லங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த யுத்தத்த சிலுவையில இயேசுவோடு கூட நான் இருந்தேனே, இணைக்கப்பட்டிருந்தேன்ல. அப்பமே அவன நான் ஜெயித்துட்டேன். அவர் ஜெயித்தது இல்ல, நான் ஜெயித்துட்டேன். ஏன்? அவருடைய ஜெயம் தான் என்னுடைய ஜெயம். ஏன்? அவருக்குள்ள நான் இருந்தேன். அவர் எப்பொழுது அவனை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தாரோ, அப்பொழுதே நான் ஜெயித்து விட்டேன். அப்போ இப்ப நான் நிக்க வேண்டியது என்னங்க? ஏற்கனவே ஜெயித்தவன் என்று மனம் மாற்றப்பட்டவனாக. நான் உன்னை ஜெயிக்க போவதில்ல. ஏய் தூசிடா, டேய் என் காலு கீழ இருக்க அப்படின்னு ஒரு சின்ன டிராப் ஆஃப் தூசி மாதிரி அவனை பார்க்கணும். அவன் ஒரு பெரிய பொருள் இல்ல. ஏன்? நம்ம இருக்க இடம் உன்னதங்களிலே அவரோடு சிங்காசனத்துல அவனை ஆளுகை செய்ய உட்கார வைத்து சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினது போல என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திட்டாரு. ஏன்? நான் தானே அவருடைய சரீரம். துரைத்தனம், அதிகாரம் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்க கீழ்ப்படுத்தினார்னா, ஏன் பாதங்க கீழ்ப்படுத்தினார்? அவரை பற்றிய உண்மை, என்னை பற்றிய உண்மை. ஒரே காரணம், நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவன். மறுபிறப்புல ஆதாமுக்குள் இருந்து கிறிஸ்துவுக்குள் வந்தபடினால நான் ஏற்கனவே ஜெயித்தவன். அததான் சொல்ல வராரு. இந்த யுத்தத்துல நீ யுத்தம் பண்ணவே வேண்டாம். சும்மா இருந்து ஸ்டாண்ட் ஸ்டில். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. ஹோல்ட் யுவர் பீஸ். ஐயோ இது என்ன ஆகும்? இந்த சூழ்நிலை என்ன ஆகும்? இது இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, அவங்க இப்படி செய்வாங்களோ, அவங்க இங்க போவாங்களோ, இவங்க இந்த ஆளை பிடிப்பாங்களோ, இந்த வியாதி இப்படி இருக்குமோ, இந்த வியாதி இப்படி பண்ணிடுமோ, தூக்கி போடு. என்ன சொல்றாரு? யூ ஹோல்ட் யுவர் பீஸ். என்ன பீஸ்? ஏற்கனவே நான் சுகமானவன். ஏற்கனவே இந்த பிரச்சனையை நான் வென்றவன். அததான் சொல்றாரு. நீங்கள் சும்மா இருந்து ஸ்டாண்ட் ஸ்டில். அந்த ஸ்டாண்ட தான் இங்கேயும் சொல்றாரு. நிற்க சொல்றாரு. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நிற்கன்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். வாட்ச்மேன் நீ அழகா ஒரு புக் எழுதியிருக்காரு. எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு. என்ன? சிட் ஸ்டாண்ட் அண்ட் வாக். அப்படிதானே? அந்த புக்கை எல்லாரும் படிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜீவனிலே வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பது சின்ன புக்கு தான். அது தமிழ்லயும் வந்துருச்சு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. எல்லாம் ரொம்ப காலமா இருக்கு அந்த புக்கு. ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. நல்ல வெளிப்பாடோட. நீ இந்த ஜீவனிலே நடக்க வேண்டுமானால், தேவனாக நடக்க வேண்டுமானால், அதுக்கு முன்னால நீ எங்க வீற்று இருக்கிற, நீ யார் என்றதுல நீ நடக்கணும், நிக்கணும், உட்காரணும், நிக்கணும். உட்காராம நிக்காம இந்த வாழ்க்கை வாழ முடியாதுன்னு ரொம்ப அழகா சொல்லுவாரு. கட்டாயம் நீங்க எல்லாரும் அதை வாங்கி படிங்க. மிகவும் பிரயோஜனமா வாட்மேனியோட ரெவலேஷன்லாம் ரொம்ப டீப்பா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். அப்ப பாருங்க, அது கட்டாயம் படிக்க வேண்டிய காரியம். அதனாலதான் அதை சொல்றேன். அததான் இங்கேயும் சொல்றாரு. இததான் எடுத்து அவர் அங்க எழுதுவார். அவரோடு வீற்றிருக்கிறோம்னு எபேசியர் 2:6 சொல்லிட்டு நிற்கும் பொழுது 2வது பாயிண்ட் இதுக்கு வருவார். நிற்க. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் போராட்டம் ஒரு தடவை தான் சொல்றாரு. அப்படித்தானே? இந்த யுத்தத்தை பற்றி ஒரு தடவை சொல்றாரு. 4 தடவை நிற்க சொல்லுகிறார். தமிழ் புத்தகத்துல 3 தடவை தான் வரும். ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை 4 முறை சொல்றாரு. நான் வேணா அதை எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்க பாருங்க, முதல்ல அவர் என்ன சொல்றாரு? 11ல தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. எதிர்த்து போராடுனே சொல்லல. நீ எதையாவது செய்யனே சொல்லல. நிற்க சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு திரும்பவுமாக என்ன சொல்றார் பாருங்க. 13ஆம் வசனத்துல தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். நான் ஏன் எதிர்த்து நிற்கவும் ஒண்ணு போடுறேன்? என்னவா பிரதர் தமிழ்ல அப்படி போடலையே, எதிர்க்கவும் தானே போடுறேன். ஆனா ஆங்கிலத்துல பாருங்க,
13ஆம் வசனம் அது அப்படி சொல்றாரு. withstand the evil day. அங்க ஒரு ஸ்டாண்ட் சொல்லிடுறாரு. having done all to stand என்றார். அதனாலதான் நாங்க அது இங்கிலீஷ்ல போட்ட மாதிரி எதிர்த்து நிற்கவும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். 3வது நிற்கவும்ன்றாரு. அப்புறம் பாருங்க 14ல இருந்து 16 வரைக்கும் ஆரம்பிக்கும் போதே ஆங்கிலத்துல ஸ்டாண்ட் செட் ஃபாஸ்ட் guarding your loin with truth ன்னு ஆரம்பிக்கிறாரு. இங்க கடைசியில ஸ்டாண்டுக்கு போயிடுறாரு. எங்க 16ல சத்தியத்துல சமாதானத்துல அடுத்தது என்ன சொல்றாரு, விசுவாசத்துல இத பிடித்து கொண்டு இதுல உறுதியா இருந்து உங்க இருதய அதான் ஹோல்ட் யுவர் பீஸ் என்றார்ல, ஹோல்ட் யுவர் பீஸ். அதை விட்டுடாத, சத்தியத்தை விட்டுடாத, விசுவாச அதுலயே நில்லு, சத்தியத்துல நில்லு, உன் இருதயத்துல கொடுத்த சமாதானத்துல நில்லு. ஹோல்ட் யுவர் பீஸ், டோன்ட் பி ஆங்ஷியஸ், டோன்ட் வரி, டோன்ட் ஃப்ரெட், டோன்ட் ஃபியர். அப்படிதானே? என்ன ஆகுமோ, அப்படி ஆகுமோ, இப்படி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், என்ன செய்வோம், என்ன செய்வோம், அது வாயிலே வரக்கூடாது. அது வந்துட்டாலே அவனை கொண்டாட்டம், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னுவான். ஆனா சிரிக்கணும். ஏன்? ஹோல்ட் யுவர் பீஸ் என்று சொல்லுகிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை நமக்கு யோசபாத்திட்டையும் அதான் சொன்னாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இத நல்ல மனசுல வைங்க. இந்த யுத்தம் அவர் செய்து வெற்றியை நமக்கு தந்தார். we are more than conquerors. அப்படிதானே? முற்றும் முடிய ஜெயம் கொண்டவர்கள். மனதுல அவன் அட்டாக் பண்றான். இந்த மனம் எப்படி இருக்கணும்? I am already more than conquerors. Jesus conquered and he made me more than a conqueror. ஏன்? நான் ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்து ஓசில அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ நன்றாக இருதயத்தில் ஆழமாக இருந்தானால் மனம் மாற்றப்பட வேண்டும். இது மனதிலே நடக்கிற யுத்தம். நிற்க வேண்டியது என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? மனதின் எண்ணங்கள் அதில் உறுதியா இருக்க வேண்டும், இருதயத்தின் விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும். முற்றும் ஜெயம் கொண்டவன். அது மாத்திரம் சொல்றாரா? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு என்னங்க, அவரோடு நானும் ஜெயித்தேன். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிறார். என்ன வாசனை? ஜீவன், தேவனுடைய ஜீவன், தேவன் என்னில் வாழ்கிறார் என்ற வாசனையை வீச பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். திரும்ப திரும்ப தான் சொல்றாரு, நம்மை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அங்க 1 யோவான் 4:4 என்ன சொன்னாரு? நீங்கள் ஜெயித்தீர்கள், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்கு அப்படின்னு நீங்க அவரோட இணைந்து இருக்கீங்க. அவர் ஜெயிக்கலப்பா, நீங்க ஜெயித்தீங்க என்றாரு. அவருடைய ஜெயம் உங்களுடைய ஜெயம் என்றாரு. அத சொல்லிட்டு தான் 5ஆம் அதிகாரம் போகும்போது ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு? தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறார். திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்க தேவனால் பிறந்தவர்கள், நீங்கள் ஜெயித்தவர்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை. என்ன விசுவாசம்? இயேசுவின் ஜெயம் என் ஜெயம். இந்த யுத்தத்துல நான் ஜெயிக்க போவதில்லை, ஏற்கனவே ஜெயித்தேன். அததான் இங்க சொல்ல வருகிறான். நில்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க எப்படி உங்களுடைய பிரச்சனைகளை, பிசாசு கொண்டு வரும் சோதனைகளை எவ்வாறு மேற்கொள்ள போகிறீர்கள்? எந்த மனநிலையில் இருந்து மேற்கொள்ள போகிறீர்கள்? எந்த விசுவாசத்தில் இருந்து மேற்கொள்ள போகிறீர்கள்? You face the challenge. You face your evil days circumstances. அப்படிதானே? உங்களுக்கு எதிராக வருகிற சவால்கள், தீங்கு நாளில் உங்களுக்கு ஏற்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்களை எப்படி சந்திக்க போறீங்க? இனிதான் நீங்க ஏதாவது பண்ணி அதுல மேற்கொள்ள போறன்ற எண்ணத்துல இருக்கீங்களா? இல்ல. You face your challenges and circumstances from your victory position. Already you overcome. ஏற்கனவே நான் ஜெயித்தவன், ஏற்கனவே அவைகளை மேற்கொண்டவன், ஏற்கனவே ஒன்றுமில்லாமல் என் காலின் கீழ் தூசியாக்கினவன் என்ற மனநிலையில் இருந்து
வேதம் சொல்லுகிற சத்தியத்தின் மனநிலையிலிருந்து அதனாலதான் முதலாவது அவர் என்ன சொல்றாரு, சத்தியத்தை மனதிலே இறுக கட்ட வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். சத்தியத்துல அதுதான் பாருங்க 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, முதல்ல தான் ஆரம்பிக்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்ட, அறை என்ன, மனதில் கட்டினவர்களாக. அப்போ அந்த மனநிலை, அதனாலதான் புதிய உடன்படிக்கையில திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், பவுலடிகளாரும் சொல்றாரு ரோமர் 6:14, நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்படின்னா என்னங்க, இந்த மனநிலைக்கு நீ வந்துட்டீங்கன்னா, ஐ எம் நோ மோர் அண்டர் லா, ஐ எம் அண்டர் கிரேஸ். அப்படின்னா என்ன, நான் எதையாவது செய்ய வேண்டும் என்ற மனநிலைய தூக்கி போட்டுட்டு எல்லாமே இயேசு செய்து விட்டார், அதான் கிருபையின் மனநிலை. ஏற்கனவே நான் ஜெயித்தவன், நான் ஏதாவது செய்து நீதிமான் ஆவதில்லை, நான் எப்படியா ஒரு காரியங்களை செய்து பரிசுத்தமாவன் ஆவதில்லை, ஏற்கனவே நான் நீதிமான். லா மைண்ட் செட், நான் எதையா செய்யணும், அப்படிதானே. கிருபை மைண்ட் செட், தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்து விட்டார், என்ன பண்ண சொல்றாரு, இளைப்பாற சொல்லுகிறார். இளைப்பாறுதல்னா ரெஸ்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. அததான் செய்ய சொல்றாரு, அததான் அங்கேயும் சொல்றாரு. நீங்கள் சும்மா நின்று கொண்டு hold your peace and stand still, அததான் சொல்றாரு இங்க. நீ எப்படி அப்படி ஒன்னும் யோசிக்க கூட வேணாம். மார்த்தாலே மார்த்தாலே, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தூக்கி போற்று, தேவையானது ஒன்று, தேவனுடைய வார்த்தை. அதை கேட்டு 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 மனதின் எண்ணத்தை மாற்று, அப்பதான் யூ கேன் ஹோல்ட் யுவர் பீஸ். எப்படி சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும்? தேவ வார்த்தையால் இருதயத்தை நிரப்பும் போதுதான், மனதின் எண்ணங்களை மாற்றும் பொழுதுதான். அததான் அவர் இங்க சொல்றாரு, ஸ்டாண்ட் ஸ்டில். இங்க என்ன சொல்றாரு, நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி 4 தடவை சொல்றாரு, நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அடுத்த நிற்க என்ன சொல்லுகிறாரு, எதிர்த்து நிற்க. ரெண்டுமே ஒண்ணுதான். அங்கேயும் திராணி உள்ள அவனுடைய தந்திரத்துக்கு, இங்க திருப்பி என்ன சொல்றாரு, அதேதான். தீங்கு நாளில் அந்த தந்திரக்காரனின் பொய்யை எதிர்த்து நிற்க, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய். என்ன செய்து முடிக்கணும் நம்ம? நமக்குதான் ஒண்ணுமே இல்லையே, நமக்குதான் ஒண்ணுமே இல்லையே. நம்ம என்னதான் செய்ய சொல்றாரு? அவரிடத்துல வந்து அவர் கொடுக்கிற நுகத்தை எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார். ஈஸி. கிருபையை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார், கிருபையிலே வாழ சொல்லுகிறார், கிருபையின் மனநிலையிலே காணப்பட சொல்லுகிறார். ரெஸ்ட்னா, இளைப்பாறுதல்னா என்ன? ரெஸ்டிங் இஸ் நத்திங் பட் ஃபெய்த். ரெஸ்ட் ஆஃப் ஃபெய்த்னுவாங்க, அப்படிதானே. இளைப்பாறுகிற விசுவாசம். சிண்டி ஜேக்கப்ஸ் அதை பத்தி நல்ல புக் எழுதியிருக்காங்க, மெசேஜ் நிறைய கொடுத்திருக்காங்க. இளைப்பாறுகிற விசுவாசம். she is a great intercessor, that lady. God's general என்ற இதுல மினிஸ்ட்ரி பண்றாங்க அவங்க. அப்ப பாருங்க, விசுவாசத்தில் இளைப்பாறுவதை தான் இளைப்பாற சொல்லுகிறார், அதுலதான் நிற்க சொல்லுகிறார். என்ன விசுவாசம்? சத்தியத்தில் உள்ள விசுவாசம். அவன் சொல்ற பொய்யை எதிர்த்து நிக்கிறதுக்கு விசுவாசத்துல இளைப்பாற வேண்டும். விசுவாசத்தில் இளைப்பாற வேண்டுமானால் தியானிக்க வேண்டும். அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன். தியானத்தை சொல்லாம இருக்க மாட்டேன், தப்பா நினைக்காதீங்க. இங்க என்ன சொல்றாரு அவரு? எதிர்த்து நிற்க 4 தடவை சொல்றாரு. 4 தடவை நிற்க. அப்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்க? யுத்தத்துல இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ரெஸ்டிங், அப்படிதானே. சும்மா நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பதுதான் நிற்பது.
ஹோல்டிங் யுவர் பீஸ், அதுதான் நிற்பது. எனக்கு சொன்னபடியே நடக்கும். பவுலடிகளார் சொல்றாருல, பெரும் புயல் தப்பி பிழைப்போன்னு நம்பிக்கையே இல்ல. 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 27, 28 வரும் அப்போஸ்தலர் நடபடியில. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாரு, தூதர் எனக்கு தரிசனமானாரு, கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம்னு சொன்னாரு. சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடுங்கடான்னு அவர் சாப்பிட ஆரம்பிச்சு என்ன சொல்றாரு, எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று நான் விசுவாசித்திருக்கிறேன். அந்த உறுதிங்க, அந்த உறுதி, அந்த உறுதியில நிற்க சொல்லுகிறார் தேவ வார்த்தை. அவன் பொய்ய கொண்டு வரான், அந்த யுத்தத்துல அவன் கொண்டாட அவன் கத்தி கபடா பொய் மாத்திரம்தான். நான் அதை எதுக்கிறக்கு எனக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள். நீங்க அறிந்த சத்தியம். அப்ப என்னங்க, இது ஆவிக்குரிய யுத்தம், மாம்சத்துல அறிகிற சத்தியம் அல்ல, ஐம்புலனூறு அறிகிற சத்தியம் அல்ல. எதுல? ஆவியினால் கிடைக்கிற வெளிப்பாடு சத்தியம். அந்த சத்தியத்துல தான் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இட் இஸ் நாட் by knowing in your five senses, world knowledge. It is a revelation knowledge of the Holy Spirit. ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாட்டு அறிவு. அப்பதான் தேவன் சொல்லுகிறது எனக்கு உண்மையாக என் இருதயத்துல காணப்படும். அதுதானே சொல்றோம். சத்தியம் என்பது தேவனுடைய உண்மை, மனித உண்மை அல்ல. மனிதனாகிய வாழுகிற சரீரத்தில் நான் இருக்கிறபடினால, ஐம்புலன் உணர்வினால் இந்த உலகத்துல வாழ என்ன வைத்திருக்கிறபடினால, நான் சரீர மனிதன் அல்ல, நான் ஆவிக்குரியவன். நான் ஆவிக்குரிய காரியங்களை ஆவியானவருடைய உதவினாலதான் பார்க்கிறேன், அறிகிறேன். அததான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் சொல்றார். நமக்கோ தேவன் கொடுத்த இந்த ஜெயத்தை, இந்த வெற்றியை அப்படிதானே அவர் ஆயத்தம் பண்ணினான்றாரு. இந்த ஆயத்தம் பண்ணி எனக்கு இலவசமாக கொடுத்த, கிருபையாக கொடுத்த ஜெயத்தை, அவரோடு உட்கார வைத்து ஆளுகை செய்ய வைத்த ஆளுகையை நான் அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை கொடுத்திருக்கிறார். ஜென்ம ஸ்பாவம் மனுஷன் இதை அறியவே முடியாது. தேவ ஆவியினாலதான் முடியும். எதை முடியும்? நான் யார்? தேவ சாயலில் இருக்கும் தேவ குமாரன். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது. நான் வேறு, அவர் வேறு அல்ல. அவரை பற்றிய உண்மையெல்லாம் என்னை பற்றிய உண்மை. அவரே என்னில் வாழ்கிறார், அவருடைய ஜீவனே என்னில் வாழ்கிறது. எல்லாம் ஒரே காரணம், அவரை மரணம் உயிர்த்தெழுதலை நான் விசுவாசித்ததின் மூலமாக அவருக்குள் வைக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே எனக்குள் வந்து என்னை புது சிருஷ்டியாய் மாற்றிவிட்டார். நான் பழையவள் ஒளிந்த புது மனுஷன். இந்த ஒரே அப்போ இது என் மனம் அவ்வாறு என்ன வேண்டும். ஆவியானுடைய உதவினாலே நான் நிற்க முடியும். நான் தனியா நிற்க முடியாது. இந்த வேத வசனத்தில் நிற்க வேண்டுமானால் ஆவியானுடைய உதவி வேண்டும். அதனால்தான் சொல்றேன், வெளிப்பாட்டு அறிவு, வெறும் மூளை அறிவு அல்ல. நான் ஏற்கனவே ஜெயித்தவன், திடன் கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயித்தவர்கள். அப்ப என்ன சொல்றாரு? நான் ஜெயித்தேன் என்றால் ஏன் எனக்குரியது உங்களுக்குரியது. அப்படித்தானே சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை படித்து பாருங்க. எல்லாம் அவருடையது, சகலமும் உங்களுடையது. கிறிஸ்து பிதாவினுடையவர், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். அப்போ சகலமும் நம்முடையது, கிறிஸ்துவுக்குரிய சகலமும் நமக்குரியது என்று சொல்லுகிறார். மனம் மாற்றப்பட வேண்டும். திரும்ப திரும்ப இந்த காரியங்களை, மற்ற காரியங்களை வேணாம், மற்ற பிரசங்கங்கள் வேணாம், மற்ற உபதேசங்கள் வேணாம். புது சிருஷ்டியாகிய நான் யார், எப்படி இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தியங்களை திரும்ப திரும்ப, ஏன்
ஏற்கனவே ஜெயித்தவன். அவன் இனி நான் சண்டை போட்டு அவனை ஜெயிப்பதில்லை. இனி நான் எதையோ செய்து எனக்கு விரோதமாக வருகிற பிரச்சனையோ போராட்டத்தையோ நான் ஜெயிக்க போவதே இல்லை. ஏற்கனவே ஜெயித்தவன். எனக்கு சொன்னபடியே ஆகும். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படிதானே சொல்றாரு 1 பேதுரு 5:9. சொல்றதுக்கு முன்னால 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு படிக்கிறேன். அதை இல்லாம நம்ம இதை படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. 8ஆம் வசனத்துல முக்கியமானதை சொல்லிடுறார். தெளிவு, மன தெளிவை பற்றி சொல்லுகிறார். மனம் புதிதாக்குறதை பற்றி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து அப்படின்னு என்னங்க, மனதுல ஒரு தெளிவு வேணும்னா வெளிச்சம் வேணும். அது எப்போ வரும்? சோபர் மைண்ட் இங்கிலீஷ்ல சொல்றோம். அது எப்போ வரும்? பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் எப்போ வரும்? தேவ வார்த்தையில் நிலைத்திருக்கிறவனுக்கு தான் வரும். தேவ வார்த்தையினால மனம் புதிதாக்கப்படும் பொழுது தெளிந்த புத்தி வரும். அந்த தெளிந்த புத்தியிலே என்ன தெளிந்த புத்தி? ஏற்கனவே ஜெயித்தவன். சகலமும் என் பாதத்தின் கீழே, அவன் தூசி. அந்த மனநிலையை தான் தெளிந்த புத்தி என்று சொல்லுகிறார். அதுல விழிப்பாயிருங்கள். கொஞ்சம் ஏமாந்தா கூட பொய்ய திணிச்சு அதை நம்ப வச்சிருவான். விழிப்பாயிருங்கள். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:34 பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீதி கேட்க விழித்துக் கொண்டிருங்கள், பாவம் செய்யாதிருக்க. நீங்க யார்? நீதிமான் என்ற மனநிலையில போங்க. ஐயோ நான் பாவம் செய்யாம இருக்கணுமே, நான் பாவம் செய்யாம இருக்கணுமே, நான் நீதியா வாழணுமே. அந்த மனநிலை நியாய பிரமாணத்தின் மனநிலை. அதுல இருந்தீங்கன்னா பாவம் செய்யத்தான் செய்வீங்க, அநீதியா இருப்பீங்கன்னு சொல்றாரு. உன் மனநிலை எப்படி இருக்கணுமா? எப்படி விழித்துக் கொண்டிருக்கணுமா? நான் ஏற்கனவே நீதிமான், ஏற்கனவே பரிசுத்தவான், ஏற்கனவே பரிபூரணம் உள்ளவன், ஏற்கனவே ஜெயித்தவன். இப்ப நம்ம பார்க்கிற காரியம் எப்படி இருக்கணுமா? ஏற்கனவே அது கிருபையின் மைண்ட் செட். நியாயப்பிரமாண மைண்ட் செட் என்ன? இனிதான் நான் ஜெயிக்க போறேன், இனிதான் நான் ஜெயிக்க போறேன், இனிதான் நான் சுகத்தை பெற போறேன், இனிதான் நான் பரிசுத்தமாக போறேன், இனிதான் நான் நீதிமான். இது லா மைண்ட் செட். அதனாலதான் அவர் சொல்ற, அந்த லா மைண்ட் செட்ல நீ ஜெயிக்க முடியாது. பாவம் தான் உன்னை மேற்கொள்ளும். நீ பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் ஏற்கனவே நீதிமான் என்ற மனநிலைக்கு வாருங்க. நாங்க சொல்வதை பார்க்கிறோம். எப்ப அதை சொல்றாரு? அவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. கிருபா கிருபான்னு எல்லாம் சொல்லிட்டீங்க போல, அப்போ பாவம் பெருகின இடத்துல கிருப பெருகுன்னு வேற சொல்லிட்டீங்க, விசுவாசத்தினால நீதிமான்ட்டீங்க, உங்க ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு இழக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப பாவத்திலேயே வாழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்பதான் 6ஆம் அதிகாரத்துல அவர் டப்புன்னு அவர் அது வரைக்கும் விசுவாசனால் வந்த நீதியினுடைய பலாபலன்களை அந்த அதிகாரத்துல சொல்லிக்கிட்டு வர்றாரு. டப்புன்னு நிறுத்திட்டு அவர் திருப்பி போறதற்கு முன்பா 6-7 அதிகாரங்களில அவங்க கேட்ட கேள்விக்கு பதில கொடுக்கிறாரு. அதுல பதில தான் 1 இருந்து 14 வரைக்கும் ஒரு பதில சத்தியத்தின் மூலமாக கொடுக்கிறாரு. அது அனுபவம் அல்ல, சத்தியம். அந்த சத்தியத்தின் மூலமாக கொடுக்கிற பதில தான் முடிக்கும் போது சம்மப் பண்றாரு. எல்லாமே காரணம் உங்க மனநிலை தான்டா. உன் மனநிலை அப்படி இருந்தா நீ பாவத்துல தான், பாவம் செய்யலான்னு தான் வாழுவ. ஆனா ஒரு மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டிக்கு பாவம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வியே வராது. அப்படிதானே? நான் தோல்வியை அடையலாமான்னு ஒரு கேள்வி வருமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 ஒண்ணுதான். நான் தோல்வியா வாழ்றதும் பாவத்துல வாழ்றதும் ஒண்ணுதான். நான் தோல்வியில வாழலாமா தொடர்ந்துன்னு கேட்கிறியாடா? எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற? புது சிருஷ்டியின் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் வெற்றியில வாழணும் தான். ஏன் அவன் வெற்றியா இருக்கிறான், அவன் பரிசுத்தமா இருக்கிறான், நீதியா இருக்கிறான். அவன் மனநிலை அப்படிதான் இருக்கு. அந்த மனநிலையின்படிதான் வாழ்வான். நீ இந்த கேள்வி கேட்கும் போதே தெரியுது, நீ இன்னும் மறுபடியும் பிறக்கல.
நான் 5 அதிகாரத்துல சொன்னத நீ இன்னும் புரிந்து கொள்ளல, அறிந்து கொள்ளலன்றாரு. அத சொல்லிட்டு தான் வரிசையா நிலைத்திருக்க கூடாதே, தோல்வியில் வாழக்கூடாதே. பாவத்தில் வாழக்கூடாதுன்னு என்னங்க? தோல்வியில் வாழக்கூடாதே, தரித்திரத்தில் வாழக்கூடாதே, வியாதியில் வாழக்கூடாது. இல்லன்னு சொல்லல, கூடாதுன்றாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாட் வேர்ட் he uses? கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்? நீ யார் என்று நீ அறிந்தாயானால், உன் மனம் மாற்றப்பட்டிருந்தாதான். அதான் 11ல சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ரெக்கன், உங்க மனம் மாற்றப்பட வேண்டும். அந்த 10 வசனம் அதை சொல்றாரு. கிறிஸ்துவோடு மரித்து, கிறிஸ்துவோடு எழுந்து, கிறிஸ்து ஒரே முறை எக்காலத்துக்கு மரித்து எழுந்ததுனால நீனும் ஒரே முறை பாவத்தின் எல்லைக்கு, மரணத்தின் எல்லைக்கு, தோல்வியின் எல்லைக்கு, வியாதியின் எல்லைக்கு நீ மரித்து எழுந்துட்ட. இனி ஒருபோதும் அது உன் வாழ்க்கையில காணப்படாது. கிறிஸ்துவுக்கு நடந்ததெல்லாம் உனக்கு நடந்தது. அப்படி போல எண்ணிக்கொள்ளுங்கள் 11ல சொல்லிட்டு தான் 13ல அவ்வாறு உங்க சரீரங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் 14 வரும்போது அதை சம்மப் பண்ணி முடிக்கிறாரு. இந்த சத்தியத்தின் மூலமாக என்ன சொல்றாரு? நீ கிருபையின் மனநிலையில் இருந்தாயானால் இந்த கேள்வியும் வராது. எதுதான் வரும்? வெற்றி தான் வரும். பாவம் செய்யலாமா, தோல்வியில் வாழலாமான்ற கேள்வி இல்ல. கிருபை பெருகும்படிக்கு நான் தோல்வியில் வாழலாமான்னு கேட்கிறியடா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் நீ இன்னும் புரிஞ்சுக்கல கிருபைய? இந்த கிருபையே உன்னை வெற்றியில் வாழதானே வச்சிருக்கு. வாழ வைக்க போவதில்லை, வாழ வைத்து விட்டது. யூ ஆர் ஆல்ரெடி a conqueror. You are already righteous. You are already holy. You are already healthy. இந்த மனநிலையில் இருக்கணும். இந்த மனநிலையில் இல்லைன்னா நீ இன்னும் நியாயப்பிரமாண மனநிலையில் இருக்கிற. அதனால்தான் 6ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு 7ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்றார். ரோமர் 7ல எடுத்து படிச்சு பாருங்க. அங்க அப்போ நம்ம இந்த நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் என்று ஆணித்தரமா சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற வரைக்கும் பரிதாபமான மனம். யார் இந்த பாவத்தில் இருந்து, தோல்வியில் இருந்து, வியாதியில் இருந்து, உலகத்தில் வருகிற பிரச்சனைகளில் இருந்து, உலகத்தின் கேடுகளில் இருந்து என்னை தப்புவிப்பான் என்ற கேள்வி வரும். கிறிஸ்து ஒருவரே சொல்லிட்டு எப்படின்றாரு? 8:1ல போகும்போது ஆக்கினை தீர்ப்பே இல்லை. அது என்ன மனநிலைங்க? ஆக்கினை தீர்ப்பே இல்லை என்ற மனநிலை கிருபையின் மனநிலை. நியாயப்பிரமாணத்தின் மனநிலை என்ன? நான் பாவம் செய்யறனால எனக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அது நியாயப்பிரமாண மனநிலை. நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவன். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு? மனதை மாற்ற வேண்டும், கிருபையின் மனநிலைக்கு வர வேண்டும். இங்க என்ன கிருபையின் மனநிலை? அங்க பாவத்தை பத்தி சொல்றாரு. அந்த இடத்துல வெற்றி தோல்வியை போட்டு பாருங்க. என்ன சொல்றாரு? கிருபையின் மனநிலை என்றால் நான் ஜெயிக்க போவதில்லை, நான் சுகம் பெறப்போவதில்லை, என் பிரச்சனையை மேற்கொள்ள போவதில்லை. ஏற்கனவே மேற்கொண்டவன், ஏற்கனவே சுகமானவன், ஏற்கனவே ஜெயித்தவன். அந்த மனநிலையிலிருந்து நிற்க சொல்லுகிறார். விசுவாசத்தில் உறுதியாயிரு. அதனால என்ன சொல்றாரு? தெளிந்த புத்தி, விழித்திருந்து என்று சொல்லுகிறார். இத 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நீங்க 13ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது அங்க ரொம்ப இன்னும் தெளிவாக அதை சொல்லுவார். இத நான் புரிந்து கொள்ளணும் நீங்க. அதனாலதான் நான் அதையும் உங்களுக்கு இப்ப நான் வாசித்து காமிச்சிடுறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் இங்க நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு வராரு. காணாமல் இருந்து விசுவாசிக்கிறீங்க, இப்ப உங்க சோதனை வருகிறது. அத 7ஆம் வசனத்தை சொல்றாரு. ஆண்டவர் சோதிக்கிறது இல்ல, பிசாசு தான் சோதிக்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய இது கிருபை. கிருபை என்ன பண்ணிடுச்சு? ஏற்கனவே இந்த கிருபையை குறித்து தேவதூதர்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள்லாம் ஆராய்ச்சி சென்று பார்த்தாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையாக. ஏன்னா அவ்வளவு விசேஷமானது. கிருபை என்ன சொல்லுது? நீ ஜெயித்தவன்டானது. கிருபை என்ன சொல்லுது? நீ நீதிமான்டானது. கிருபை என்ன சொல்லுது? உனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை, தண்டனையே இல்லை, பாவமே இல்லை. அது அது அவங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம். அதெல்லாம் சொல்லிட்டு தான் 13ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. எனக்கு நேரம் இல்லை, அதனால அதெல்லாம் படிக்கல. நீங்க படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1ஆம் வசனத்தை படிங்க. ஆகையால், உன்னால அதை சொல்றதை புரிஞ்சிடும். அதுதான் ஆகையால் நீங்க கிருபை கீழே இருக்கீங்க.
தேவதூதெல்லாம் ஆச்சரியமா பார்க்கறான். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள்லாம் இந்த கிருபையை அலசி பார்த்தாங்க. இந்த கிருபை சொல்லுது நீ வெற்றி பெற்றவன்னு. ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, எப்படி தெளிந்த புத்தி உள்ளவராய் விழிப்பாய் இருக்க வேண்டும்? மனதின் அறையை கட்ட வேண்டும். அப்புறம் தான் தெளிந்த புத்தி வருது. இங்க ரொம்ப கிளீனா சொல்றாரு. அங்க வந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழிப்புள்ளவர்களாய் இருங்கள். அவே அப்படின்னா என்ன? வெளிச்சத்துல இருங்க. என்ன வெளிச்சம்? இந்த வெளிச்சத்துல ஏற்கனவே ஜெயித்த கிருபையின் வெளிச்சத்துல இருங்க. அங்கே என்ன ரொம்ப தெளிவா சொல்றாரு. மனதின் அறையை கட்டிக்கொண்டு, அது என்னங்க? சத்தியத்தை அததானே இங்க சொல்றாரு. 6:14க்கு வாங்க. எபேசியர் 6:14 என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியர் 6:14 முதலாவதாக அவர் சொல்லுகிற ஆயுதம் என்ன சொல்றார் பாருங்க. சத்திய எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாக. எந்த அறை? மனதின் அறை. இங்க தெளிவாய் பேதுரு சொல்லுகிறார். உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாக. எதனால் கட்ட வேண்டும்? சத்தியம், சத்தியம், சத்தியம். அப்போ மனதை கட்ட வேண்டியது சத்தியத்தால் கட்ட வேண்டும். அதுதான் மனம் மாறுகிறதுனாலே, புதிதாகிறதுனாலே நீங்கள் உள்ளான சாயலை வெளியே காண்பிக்கிறீர்கள் என்று ரோமர் 12:2 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மனதின் அறையை கட்டிக்கொண்டு, அப்புறம் தான் தெளிந்த புத்தி, விழிப்புள்ளவர்களாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். அத லூக்கா 13லயும் சொல்லுவாரு. 12லயோ 13லயும் சொல்லுவாரு. அதையும் ஒரு தடவை உங்களுக்கு நான் வாசித்துறேன். ஏன்? இது எப்படி நமக்கு வருகிற போராட்டம், அது ஆவிக்குரிய யுத்தம். அதில் நாம் எப்படி எதிர்த்து நிற்க சொல்லுகிறார். அப்படிதானே? நிற்க திராணி எல்லாவற்றையும் செய்து முடித்தின்றாரு. எதை செய்து முடித்து? இதுதான். எதை செய்து முடித்து என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 12:35 உங்கள் அறைகள் என்ன அறைகள்? மனதின் அறைகள். பேதுரு சொல்லுகிறாரு. பைபிள் ஷுட் பி இன்டர்பிரட்டட் பை பைபிள் ஒன்லி. வேத வசனத்தை வேத வசனத்தினாலதான் இன்டர்பிரட் பண்ணணும். அவர் என்ன சொல்றாரு? உங்கள் அறைகள் என்றால் மனதின் அறைகள் எதனால கட்டப்பட வேண்டும்? சத்தியத்தினால. எபேசியர் 6:14 சொல்றாரு. மனதின் அறைகள் சத்தியத்தினால் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எது விளக்குங்க? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அப்போ என் ஆவி எரிகிறதாக. அதுதான் என்ன சொல்றாரு? விழிப்பாயிருங்கள். அதுதான் இங்கேயும் சொல்றாரு. உங்கள் விளக்கு எரிகிறதாயும் இங்க எப்பொழுதும் காத்திருக்கிறதா சொல்றாரு. மீதி விழிப்பு. விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டுமானால் என் ஆவி கர்த்தர் தந்த தீபம் இந்த வெளிப்பாடோடு இருக்க வேண்டும். இந்த வெளிப்பாடோடு என் ஆவி இருக்க வேண்டுமானால் என் மனதின் அறை, என் எண்ணங்கள் சத்தியத்தாலே கட்டப்பட வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க நம்மை திராணி உள்ளவர்களாக்குகிறது. அந்த எண்ணம் வந்துட்டா அவனை எப்படிதான் ஃபேஸ் பண்றோம்? கிருபையின் மனநிலையில் இருந்து அவனை பேமன ஏற்கனவே ஜெயித்தவன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் வெட்டனரி காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து இன்சூரன்ஸுக்கு திடீர்னு மாற தீர்மானித்தேன். சில சூழ்நிலையினால. ஜெனரலா. அப்ப அந்த இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி வெளியே எல்லாரும் பேசிட்டு இருந்ததெல்லாம், அது எங்க ஹெட் ஆபீஸ் கல்கட்டாக்கு போய் ஒருத்தர் ராமநாதன் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு ஒரு டாக்டர். இத்தனை லட்சம் குடுத்து அங்க ஜிஎம் பார்த்து இங்க உள்ள ஒரு கோயம்புத்தூர்ல டிஎம் கூட்டிட்டு போய் பேசி டீல் முடிச்சிட்டேன். ஐ எம் ஆல்ரெடி செலக்டட். தமிழ்நாடுக்கு ஒரு போஸ்ட் தான். நீங்களாம் ஏன்னா இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னா. ஒருத்தன் அவன் என்ன பார்த்துட்டு சந்திரசிங் சூட்டெல்லாம் மாட்டு ஐயோ பாவண்டா அப்படின்னா. அவன் என்ன சொன்னா? ஐயோ பாவண்டான்னா. ஒரு போஸ்ட் தான்டா. நீ காலேஜ்லயே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கலாம்டா. நாங்க தான் டிபார்ட்மெண்ட்ல வெட்டினடா. நீ ஏன்டா வந்த அப்படி கேட்கறான். நான் ஒண்ணும் சொல்லல. அங்க உள்ள போறேன். அந்த ஜிஎம் தான் உட்கார்ந்துருக்காரு. அவன் சொன்ன ஜிஎம் தான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவர் பக்கத்துல தமிழ்நாடுல இருந்து ஒரு வெட்டனரி ப்ரொஃபஸர் சீஃப் மேன உட்கார வச்சிருக்காங்க தண்டபாணின்னு. அவருக்கு கீழ அவர் வந்து சென்னையில சுப்பீரியர் ஆபீசரா ஒர்க் பண்ணாரு. நான் வெள்ளூர்ல வேற அதிகாரி கீழ ஒர்க் பண்றேன்.
ஆனாலும் என்னுடைய வேலையை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ அங்க வெள்ளூருக்கு வந்தாலும் என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரு. என்னுடைய காரியங்கள் எல்லாம் கேட்பாரு. எப்படி இப்படிலாம் பண்ணியிருக்கோம்னு. எவ்வளவு எஃபெக்டிவா வேலை செய்றேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு. சந்திரசிங் பாருங்க எவ்வளவு எஃபெக்டிவா வேலை செய்றான். ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட். ஏன்? தேவன் என்னோடு இருந்தா நான் செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆனா அங்க உள்ள போனா அவரு தான் உட்கார்ந்து இருக்காரு. அப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். நான் ஏன் அவர் என்னை எப்பவுமே அவர் பெரிய ஆபீசர் தான். நான் லோயஸ்ட் கேடர் வெட்டனரி டாக்டர் அப்பதான் ஜாயின் பண்ணேன். ஆனா என்னை பத்தி எப்பவுமே ஹையா பேசுறவர் எல்லார்கிட்டயும். அப்பவுமே எனக்கு தெரியும் 10 லட்சம் கொடுத்தாலும் 8 லட்சம் கொடுத்தாலும் இவர் உள்ள இருக்காரு அப்படின்னு. அந்த அஷூரன்ஸ் அப்ப என்னாச்சு? டக்கு டக்குன்னு அவர் கேட்கிற கேள்வி அவங்க கேட்க எல்லாத்துக்கும் அடிச்சு தள்ளிட்டு வந்துட்டேன். கடைசியில் ரிசல்ட் வந்தது என்னாச்சு? நான் ஒருத்தன் தான் செலக்ட் ஆனேன். பணம் கொடுத்தவன் ரிசர்வ்ல இருந்தான். யாராவது ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு வேலை கிடைக்கும். அப்ப யோசித்து பாருங்க. உள்ள போன பார்த்ததுமே எனக்கு ஒரு உறுதி. இன்னும் இன்டர்வியூ நடக்கல. ஐ ஹேவ் தட் அஷூரன்ஸ். அதேதான். அப்போ வி ஃபேஸ் போல்ட்லி. அப்போ என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு ஒரு பயமே இல்ல, கலக்கமே இல்ல, சந்தேகமே இல்ல. The minute I saw him, a confidence came in him. அதேதான் இப்பொழுது. The minute I know I am already a overcomer. The minute I know I am already overcome. The minute I know I am more than conqueror. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நான் வெற்றி சிறந்தவன். கிறிஸ்துவோடு அவனை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினவன் என்ற வெளிப்பாடை நான் பெற்ற பின்பே ஒரு உறுதி இருக்கும். அந்த உறுதியில ஃபேஸ் பண்ண சொல்றாரு. அப்ப அந்த உறுதியில ஃபேஸ் பண்ணா நான் எப்படி இன்டர்வியூல தப்பா இப்பா ஒண்ணும் சொல்லாத அளவுக்கு டக்கு ஏன் அந்த உறுதி வந்துருச்சு. இல்லனா என்ன கேட்பானுங்க, என்ன பதில் சொல்லுவோம், எப்படியாவது அந்த எண்ணமே இல்ல. எப்படியா செலக்ட் ஆயிட்ட 100% ஷூர். அதுதாங்க இந்த உறுதி. அந்த மனநிலையில் இருந்து விசுவாசமானது நம்பப்படுகிறவளின் உறுதி, காணப்படாதவளின் நிச்சயம். அன்னைக்கு எனக்கு விசுவாசம் ஒரு மனித மேல. அப்படிதானே? நான் காணல, வெற்றி பெற்றுட்டேன். ஆனா அந்த உறுதியில அட்டன் பண்றேன். ஏன் இந்த ஆள் இருக்காரு, இவர் தான் சேர்மேனா இருக்காரு. இப்போ உள்ள கூட்டிருக்காங்க டெக்னிக்கல் மேனா, மீதி பேர்லாம் நான் டெக்னிக்கல் மேன். அப்போ அந்த உறுதி எனக்கு வந்தது போல இப்பொழுது எனக்கு உறுதி என்னங்க? தேவனுடைய வார்த்தை. அது அழியக்கூடிய மனிதன், நாசியில் சுவாசம் உள்ள மனிதன். இது அழியாத நித்தியமான சத்தியமான மாறக்கூடாத தேவனுடைய வார்த்தை. இந்த தேவ வார்த்தை சொல்லுகிறது, இந்த யுத்தத்தில் நான் ஜெயிக்க போவதில்லை, ஏற்கனவே ஜெயித்தவன். அந்த மனநிலைக்கு என் மனதின் அறையை கட்டி கொண்டால் சத்தியம் என்ன சொல்லுகிறது? ஐ am more than conqueror. ஏற்கனவே ஜெயித்தவர்கள் உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருப்பன், தேவனால் நீ பிறந்தவன். எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டபடியால் அவரோடு சேர்ந்து பிசாசை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினவன், ஜெயித்தவன். இது வேதம் சொல்லும் சத்தியம். இந்த சத்தியத்தால் என்னுடைய மனதின் அறையை சத்தியத்தால் கட்டிக்கொண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்கிறபடியால் I can hold my peace. என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, கலக்கம் இல்லை, கவலையும் இல்லை, பயமும் இல்லை. ஒரே காரணம் என்ன? இந்த சத்தியத்தால் என் மனதின் அறை கட்டப்பட்டபடியினாலே தெளிந்த புத்தி உள்ளவனாய், விழிப்புள்ளவனாய் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன். அவன் ஓடி போகிறான். அதுதான் வேதம் சொல்லும் சத்தியம். அதனாலதான் 4 முறை நிற்க சொல்லுகிறார். அவர் ஜாப் இஸ் டு ஸ்டாண்ட் only. How to stand? மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாக, சத்தியத்தால் மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாக, சத்தியத்தால் வெளிப்பாடு தேவனுடைய உண்மையால், மனித உண்மை அல்ல,
தேவனுடைய உண்மையால் நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டவர்களாக. இதுதான் ஆளுகை செய்வதன் ரகசியம். ஆளுகை செய்வதன் ரகசியம் கிருபையின் மனநிலை. கிருபையின் மனநிலை என்றால், எனக்காக கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து விட்டார். அவர் செய்ததெல்லாம் என் சார்பில், டு ரெப்ரசன்ட் மீ, அப்படிதானே? எனக்காக, என் பட்சத்தில் அவர் அந்த யுத்தத்தை வென்றார். அவருடைய யுத்தம் எனக்கு ஜெயத்தை தந்தது. யுத்தம் அவருடையது, ஜெயம் என்னுடையது. இனி நான் ஜெயிக்க போவதில்லை. இந்த பிரச்சனையை இனி நான் மேற்கொள்ள போவதில்லை. எப்பேற்பட்ட மலையாய் இருந்தாலும், எழுதியிருக்கிறதே 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 என்ற மனநிலையில் இருந்து, அந்த மனம் மாற்றப்பட்ட நிலையில் இருந்து நிலைத்து நின்று எதிர்க்க சொல்லுகிறார். இதுவே கிறிஸ்தவ ஆளுகை, வெற்றி, மேற்கொள்ளும் வாழ்க்கை. தேவன் நம்மில் வாழுகிற வாழ்க்கை. தேவன் நம்மில் வாழ வேண்டுமானால், நாம் தேவனாக பூமியில் வாழ வேண்டுமானால், மனதின் அறையை கட்டியே ஆக வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையால் மனதின் அறையை கட்டியே ஆக வேண்டும். மனதின் அறையை மாற்றாமல், மனதின் எண்ணங்களை மாற்றாமல் அவனை எதிர்க்க முடியாது. ஏன்? அவன் பொய்யினால ஒரு செகண்ட்ல தேவனுடைய சத்தியத்தை நம் மனதில் இல்லாதபடியினால மறந்து போனோம். அதனாலதான் யாக்கோபு என்ன சொல்றாரு? யாக்கோபு 1:25, கண்ணாடியிலே சுபாவ முகத்தை பார்த்து, அங்கிருந்து போனது சுபாவ முகம் எப்படி இருக்கின்றது மறந்து போகிறவனாய் இராமல், சுயாதீன பிரமாணத்திலே, சத்திய பிரமாணத்திலே, சத்தியம் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறது? கிருபையின் பிரமாணம், விடுதலையின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்து, அதில் தொடர்ந்து பார்த்து நிலைத்திருக்கிறவனே பார்த்ததை மறவாமல் அதன்படி வாழ்வான். வேதம் தெளிவு. ஏன்? அவன் மனம் மறந்து போவதுன்னா என்ன? மனம் மாற்றப்பட்டு விட்டது. நான் இனி ஜெயிக்க போவதில்லை. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நான் ஏற்கனவே ஜெயித்தவன். அவனுடைய மனம் இப்ப எப்பொழுது? கிருபையின் மனம். நியாயப்பிரமாண மனம் என்ன சொல்லுது? இனிதான் நான் ஜெயிக்க போகிறேன். ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். நான் மேற்கொள்ள போகிறேன். அது நியாயப்பிரமாண மனநிலை. நாம் இருப்பது கிருபை. ஏற்கனவே ஜெயித்தவன், ஏற்கனவே பிரச்சனையை மேற்கொண்டவன். இனி நான் மேற்கொள்ள போவதில்லை, இனி நான் ஜெயிக்க போவதில்லை. ஏற்கனவே ஜெயித்தவன். அந்த இளைப்பாறுதலில் இருந்து, அந்த இளைப்பாறுதலில் இருந்து, அந்த விசுவாசத்தின் இளைப்பாறுதலில் இருந்து, அந்த மனநிலையில் இருந்து நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும், இனி நான் ஜெயிக்க போவதில்லை, ஏற்கனவே ஜெயித்தவன் என்ற மனநிலையில் இருந்து நம்மை ஒவ்வொன்றையும் எதிர்க்க சொல்லுகிறார். எதையாவது செய்து அல்ல, மனநிலையை மாற்றி எல்லாவற்றையும் செய்து அவர் சொல்றது என்ன? மனதின் அறையை கட்டி. இதை தெளிவாய் எவ்வாறு அவனை எதிர்க்க போகிறோம்? எந்த மனநிலையில் இருந்து எதிர்க்க போகிறோம்? கிருபையின் மனநிலையா, நியாயப்பிரமாணத்தின் மனநிலையா? கிருபையின் மனநிலையில தோல்வியே இல்லை, ஏற்கனவே ஜெயித்தவன். நியாயப்பிரமாணத்தின் மனநிலையில இனிதான் ஜெயிக்க போற. கிருபையின் மனநிலையில் இருந்து, கிருபையின் மனநிலையில் இருந்து நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் தோல்வி நம்மை மேற்கொள்ளவே முடியாது. வியாதி நம்மை மேற்கொள்ளவே முடியாது. பாவம், பிசாசின் கிரியைகள் மேற்கொள்ளவே முடியாது. தேவையெல்லாம் மனதின் அறை கட்டப்பட வேண்டும், சத்தியத்தால் கட்டப்பட வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களில எங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா பிரச்சனைகளும் மாம்சத்தினால ரத்தத்தினாலும் அல்ல. நாங்க காணாத மண்டலத்துல அவைகளுக்கு பின்பாக இருக்கிற அசுத்த ஆவிகள், காணாத மண்டலத்தில அவன் சொல்லுகிற பொய்யை ஏற்றுக்கொண்டபடியினால வருகிற பிரச்சனை என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனைய நாங்க எதிர்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்க ஒண்ணுமே செய்ய போவதில்லை. நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறேன். யூ ஸ்டாண்ட் ஸ்டில் and see the salvation and victory என்று சொல்லுகிறேன். அதாவது நீங்க ஏற்கனவே ஜெயித்தவர்கள் என்பதை நின்று கொண்டு பாருங்கள் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. நாங்க அவ்வாறு ஏற்கனவே ஜெயித்தவர்களாக அந்த மனநிலையில் நின்று கொண்டு எங்கள் வெற்றியையே பார்க்க, பிரச்சனையை அல்ல எங்கள் வெற்றியே பார்க்கிறவர்களாய் இருக்க, இரவும் பகலும் எங்கள் வெற்றியையே காண்கிறவர்களாய் இருக்க அந்த கிருபையை எங்களுக்கு தர உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.